ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒரு பொருள் வாங்கியிருந்தேங்க. அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து ஏன்டா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி பிடிக்கவே இல்லைங்க. இது ரொம்ப உடஞ்சது, ரொம்ப பழசுப்பட்டது, இந்த குப்பையிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணோன்னா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, இந்த கலராக ட்ராயர் மாதிரி, ஸ்டோரேஜ் ட்ராயர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது முன்னாடிலாம் 1500 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணப்போ 490 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ தான் நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப இப்போ நான் போய் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். 522 அப்படின்னு சொல்லி ரேட் போட்டிருக்காங்க. நான் வாங்கினப்போ 490 தாங்க. இப்போ பாருங்களேன், இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த பாக்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் வாங்கினப்போ 490 தான். அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த இது எல்லாமே உடஞ்சி இருக்குது. அது உடஞ்சிருக்குது. பாக்ஸை பார்த்தோம்னா அப்படியே நம்ம வீட்டிலலாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்படியே குப்பையில் கடந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கும்ல, அந்த மாதிரி அழுக்காக அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமா, ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேங்க. எனக்கு ஆனால் இந்த பொருள் நான் ஆன்லைனில் பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு பார்ப்போம். ரீப்ளேஸ்மெண்ட்னா நம்ம இதே பொருள் புதுசாக நல்லதாக கொடுப்பாங்க, அதுவும் நல்லா இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் தான் போட்டேன். அதுவும் எப்படி பண்ணேன், அதோட ப்ரொசீஜர் எல்லாமே மாறி இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பணுமா, எது உடஞ்சிருக்குங்கிறத ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்ப சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் நான் எப்படி அனுப்புறதுங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். அதுவும் எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த உடஞ்சதெல்லாம் தனியாக எல்லாம் கவர் பண்ணி வச்சு இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து தான் இதெல்லாம் பண்ணணும். முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய ப்ரொசீஜர் மாற்றிட்டாங்க. இது உங்களுக்கு வீடியோவில் புதுசு மாதிரி தெரியுதுங்க, ஆனால் நேரில் பார்க்குறப்ப இது ரொம்ப பழசாக இருந்துச்சுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்களும் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.